எல்லாருக்கும் வணக்கம். நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சி தமிழ்நாடு வெற்றி கழகம். எதுக்கு இந்த கட்சி ஆரம்பித்தாருன்னு தெரியல. 2024 எம்பி எலெக்ஷன் நடந்தப்போ இன்னும் அரசியல் தெளிவாக சொல்ல, மாநாடெல்லாம் போடல, கொடி அறிவிக்கல, நான் அரசியல் தேர்தலில் போட்டியில்லைன்னு சொன்னார். ஒரு வகையில் சின்ன நியாயம் இருந்தது. இன்றைக்கி கொடி அறிவிச்சாச்சு, கொள்கை அறிவிச்சாச்சு, மாநாடு போட்டாச்சு, ஈவேராக போய் மாலை போடுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, அதுக்கு அறிக்கை விடுறது, ஆளுநர்கிட்ட போய் மண்டி போடுறது, இதெல்லாம் செய்கிறாப்புல. ஆனால் இடைத்தேர்தலில் போட்டியிட மாட்டாப்புல. ஒரு தொகுதியில் போட்டி வர்றதுக்கும் கூட ஆள் இல்லையா? இல்லை, இது என்னது? நின்று மானங்கிட்ட போயிருந்தேன்னு தெரிஞ்சு போச்சா? என்ன பிரச்சனை அவருக்கு? எலெக்ஷன்லேயே போட்டியிடாமல் ஒரு கட்சி இதுக்கு ஆரம்பித்து, நானும் உச்சத்தில் இருக்கும்போது வந்துட்டேன். எதுக்கு அந்த உச்சத்தில் இருக்கும்போது இப்போ வந்தீங்க? எலெக்ஷனில் போட்டியிட தானே. அப்போ போட்டியிட்டுக்கணும்ல. ஒரு இடைத்தேர்தல் இருந்தாருன்னா 10 இடைத்தேர்தல் இருந்தானே. பொது தேர்தலில் மட்டும்தான் தேர்தல் வந்தால் மட்டும்தான் போட்டியிடுவீங்களா? 26 மட்டும்தான் போட்டியிடுவீங்க. யாராவது முதலமைச்சர் தான். இது என்னங்க மானங்கெட்ட அரசியல் கட்சி இது? இதையே நம்பி முட்டாள்களாக சுற்றுறீங்களே. நடிகர்கள் பின்னாடி வந்த என்ன தளபதி தான் நம்ம நாட்டை திருத்த போகிறார், காப்பாற்ற போகிறார்னு ஒரு முட்டாள் நடிகர் கூட்டம், நம்புகிற கூட்டம், முட்டாள் கூட்டம் இருக்குது. இந்த ரஜினின்னு ஒரு பைத்தியாரை நம்பி வீணாக போன மாதிரி இப்போ இவனை நம்பி வீணாக போகுது இந்த மக்கள். என்ன தான் இப்போ இது திசை திருப்புற வேலையே இல்லையா? ஒரு பக்கம் தமிழ் தேசியன்னு ஒன்று வளர்கிறப்போ நடிகனை கொண்டு வந்து நிறுத்தி ஓட்டை பாதி அந்த பக்கம் கொண்டு போகிறதுக்கு உண்டான வேலை தான் இது. 2 நடுநிலையை மனசில் தோணிட்டு இந்த திராவிடமாக தமிழ் தேசியமானு யோசிச்சுட்டு இருக்கிறவனுக்கிட்ட நடிகனை கொண்டு வந்து இருந்தால் டக்குன்னு நடிகன் பக்கம் போயிடுவான். ஏன்னா நடிகன் தான் ரொம்ப நல்லவன் ஆச்சு. ஸ்க்ரீனில் பார்த்துட்டு ரொம்ப நல்லவன் நம்புகிற பைத்தியார கூட்டம் தானே இங்கே இருக்குது. தமிழனுக்கு தன்மான உணர்வு எல்லாம் போச்சு. நடிகனை நம்பி நடிகன் தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நல்லவன் ஸ்க்ரீனில் பார்த்து நம்புறான பைத்தியார. அவனை மாதிரி நல்லவன் யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாட்டேறானே. அப்படியே தான் நினைக்கிறான். நம்ம ஸ்க்ரீனில் வேறு, ரியல் வேறு, ரியல் வேறுன்னு புரிஞ்சிக்க மாட்டான். ரியல் அவனோட வாழ்க்கையில் அவங்க கூட இருந்து பார்த்தா தான் அவனோட உண்மையான முகம் தெரியும் அப்படிங்கிறதும் கூட புரிஞ்சிக்காத பெரிய அடிமட்ட முட்டாள்கள் தானே இங்கே இருக்கிறாங்க. ரஜினிக்கு ஒரு கூட்டம் பைத்தியக்காரத்தனமாக அப்படி தான் போச்சு. இப்போ மக்கள் நீதி மையம்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். டார்ச் லைட்டை தூக்கி டிவி உடைச்சார். இப்போ அந்த டிவிக்குள்ளே போய் மண்டியை போட்டு படுத்துட்டு இருக்காரு. இப்போ அமெரிக்காவுக்கு போய் எவனை கழிவுறவு போயிருக்கான்னு தெரியல. அங்கே போய் படிச்சுட்டு இருக்காராம்மா. ஏஐ படிக்க போனேன், அதை கிளிக்க போனேன், இதை கிளிக்க போனேன்னு அடுத்த படம் நடிக்கிறது உண்டான வேலை பார்த்துருக்காரு. இது இப்படி தான் இருக்குங்க நடிகனோட இது. இப்போ எதுக்கு இந்த இந்த கட்சி ஆரம்பிக்கணும்? கட்சி ஆரம்பித்து இப்போ என்ன பிரயோஜனம்? சரி, இதெல்லாம் கூட விடுங்க. இப்போ திராவிட மாடலுக்குமே இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சதுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ திராவிடம் என்ன ஒன்று, ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தால் ஆளுநரை பார்க்குறதுக்கு எடப்பாடி போவாப்புல, எடப்பாடி ஆட்சியில் இருந்தால் ஸ்டாலின் ஆளுநரை பார்க்க போவாப்புல. அதை வேறு விஜய் பண்ணுறாப்புல. இப்போ என்ன நீ மாற்று சக்தி? நான் 2 பேர்த்தையும் விட்டு போட்டு நான் வந்துட்டேன். அப்படி என்ன நீ மாற்றுறது தான் பிடுங்கி தெளிக்கிற? என்ன மாற்ற அதை மட்டும் சொல்லு. நீயும் ஆளுநர்கிட்ட போய் மண்டியை போட்டு வந்திருக்கிற ஏதோ கடமைக்கு. அது ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன், கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியாது, எழுதி வச்சு படிக்கிறேன்னா படிச்சுக்குவேன், வசனம் பேசுகிற மாதிரி மனப்பம் பண்ணி ஒப்பிச்சிட்டு வந்துடுவேன் இல்லையா? மக்கள் பண்ணிடுவேன். இப்போ அதுவும் இல்லை. என்னையா நீ வாட்டுக்கு 200 கோடி சம்பளம் வாங்குறவங்க கம்மனு வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே. அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அவங்க முதலாளிகள் ஏற்றி எடுத்து கொடுத்தான் செய்வாங்க. உனக்கு எங்கே போச்சு அறிவு? இப்போ கட்சி ஆரம்பித்து என்ன கூந்தலுக்கு இந்த கட்சி? அதை சொல்லுங்கள். மக்கள் பிரச்சனை எதுக்கு நீ வர மாட்டேங்க? சும்மா அறிக்கை கொடுத்துட்டு நீ வாட்டு சீமான் நடிச்சிருக்கிற பேர் தான் அரசியலா? நீ 26 வந்தோடனே நீ நேராக முதலமைச்சர் ஆயிடுவேன். இதில் 2 கண்ணு, 2 ஒவ்வொரு கண்ணு. திராவிடம் ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு. மானங்கட்ட அரசியல், மானங்கட்ட கொள்கை அது. அது எப்படி 2 ஒன்றாகு? திராவிடத்தால் இந்த தமிழ்நாடு என்ன வளர்ந்துருக்குது? என்ன வளர்ந்து நாசமாக போயிருக்குது? அதை சொல்லு. என்ன பெருசாக ஈவேரை என்ன சாதிச்சு கழிச்சிருக்காப்புல தமிழ்நாட்டில்? அதை பேசுகிறா. தாவேக்க தலைவர் தற்கூரி வெட்டி கழகம் தான் பேர் வச்சுருக்கோம். தற்கூரி வெட்டி கழகம் தான் அதுக்கு பேர். தாவேக்க தமிழ்நாடு வெற்றி கழகம் இல்லை, தற்கூரி வெட்டி கழகம். அது பூரா இருக்கிற தற்கூரி தலைவனே தற்கூரி தான். என்னென்ன தெரியாத கொள்கையாக இருக்குது இது? மானங்கட்ட கொள்கை. திராவிடத்தால் தமிழ்நாடு வாழ்ந்துருக்குதா வீழ்ந்துருக்குது? அதை சொல்லு தெளிவாக. இவரை என்ன கழட்டினார்? அதை சொல்லு. இவரோட மைனஸ் நான் பேசுகிறேன், நீ ப்ளஸ் நீ பேசு பார்ப்போம். இவரை பண்ணது போகிறோம் தமிழனுக்கு எதிராக தான். அந்த ஆள் வளர்ந்ததே தமிழனை குறை சொல்லித்தான் அடுத்தவங்க கூட தெலுங்கு, கன்னடா, மற்ற மொழிக்காரங்களை வாழ வச்சுட்டாங்க. அந்த ஆளை இன்றைக்கி தெலுங்கு தான் தூக்கி பிடிச்சி ஆடிட்டு இருக்கிறான். நீ பைத்தியக்காரனோட தமிழ்லாம் பிறந்துட்டு அந்த ஆளை போய் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிற. அம்பேத்கரோட குட்டும் வெளிப்படும், ஈவேரா குட்டி இப்போ வெளிப்பட்ட மாதிரி அம்பேத்கர் குட்டும் வெளிப்படும்.
அம்பேத்கர் ஆர்எஸ்எஸ்க்கு துணை போனவர்தா, ஆளுநர் பதவி வேணும்னு சொன்னவர்தா, தமிழ் தேசிய இனத்துக்கே எதிராக நினைவர்தா, தேசிய இனங்கள் எல்லாத்துக்குமே எதிராக நினைவர்தா அம்பேத்கர். அம்பேத்கரையுமே ஈவேராவே முழுசாக படிச்சுட்டு வந்து பேசுங்க. ஜாதியை ஒழிச்சுன்னு அவர் பேரே அம்பேத்கர் தான். அம்பேத்கருங்கிறது ஜாதி பேர் தான். அப்புறம் அவர்கிட்டயே ஜாதியை வச்சுட்டு அவர் எப்படி ஜாதியை ஒழிச்சார்? ஜாதியை ஒழிக்கிறதுக்காக கீழே இருக்கிற மக்களுக்காக போராடினார். ஆர்எஸ்எஸ்க்கு கும்பிடு போட்டிருந்தார். சுதந்திரம் கிடைச்சதுக்கு எதிராக தான் பேசிக்கிறார். சட்டம் எழுதுனது பூராமே இப்போ பாரு, எந்த அழுத்தக்கிட்ட மக்கள் வாழ்கிற மாதிரி சட்டம் இருக்குது, முதலாளிகள் வாழ்கிற மாதிரி சட்டம் இருக்குது. அப்புறம் அதை எழுதுனது யார்? அம்பேத்கர் தான் எழுதுனா நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ அவருக்கு தப்பாக தான் எழுதிக்கிறாரு. பூணூலுக்காரனுக்கு சப்போர்ட்டாக தானே போட எழுதி வச்சுருக்காரு. அப்புறம் சமஸ்கிருதத்தை இந்திய தேசிய மொழியை அறிவிக்கணும்னு சொன்னவர்ப்பா அவர். இந்தியும் கூட 4 பேர் பேசுகிறாங்க. ஒரு மாநிலம் பேசிட்டு பல மாநிலம் பேசிட்டு இருக்குது இந்திக்காரங்க. ஆனால் சமஸ்கிருதம் யார் பேசுகிறா? ஒரு சமூகம் பேசுகிறதும் கூட இல்லை, மந்திரத்துக்கு மட்டும் வச்சுருக்கு. அந்த சமஸ்கிருதம் வந்து இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்குன்னு சொன்னவரப்பா அம்பேத்கர். இந்த குட்டெல்லாம் ஒரு நாள் வெளிப்படத்தான் போகுது. தற்கூரி வெட்டி கழகம், மக்கள் நீதி மையம் மாதிரி மானம் கெட்டு தான் போகுது. இதை நம்பி பின்னாடி போகிற முட்டாள் இளைஞர்களே தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. உங்கள் வாழ்க்கை இல்லை, உங்கள் வாழ்க்கை நாசமாக போகுது, உங்களுக்கு பின்னாடி வர்ற தலைமுறை வாழ்க்கையை நாசமாக போகுது. சும்மா நடிகை நம்பி நடிகை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நடிகை நல்லவன் நம்பாதீங்க. ரியல் லைஃப் வேறு, ரியல் லைஃப் வேறு. அதை வச்சு அவன் சம்பாதிச்சுக்கிட்டு அவன் குடும்பம் குட்டி நிம்மதியாக இருக்குது. நீ எங்கே இருக்கிற அதை யோசிச்சுப்பார். அவனால் எத்தனை ரூபாய் செல்ஃபோன் விளையாடினாலும் சரி, அத்தியாவசிய பொருள் விளையாடினாலும் சரி, நோகாமல் அவன் குழந்தை குட்டி வாழ்ந்துக்கு. நீ என்ன பண்ணுவ? நீ சம்பாதிக்கிற காசில் வெட்டியே போகுது. அடுத்தவன் சம்பாதி திருண்டு போயிட்டுருக்கிறான். அத்தியாவசிய விலைவாசி பொருளை ஏறி நிற்குது. இது எல்லாம் மாற்றணும். தற்சார்பு அரசியல் வேணும். தற்சார்பு பொருளாதார வாழ்க்கை வாழணும். அதுதான் உன்னை காப்பாற்று. உன் வருங்கால தலைமுறைக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுக்கு. சுத்தமான காற்று, தரமான கல்வி, தூய குடிநீர், மருத்துவம், இது எல்லாமே கிடைக்கணுன்னா தற்சார்பு பொருளாதாரம் மட்டும்தான் செட் ஆகுது. தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு இளைஞர்கள் இந்த போதையில் பைத்தியம் முடிச்சு நடிகை பின்னாடி போகாதீங்கப்பா. தயவு செஞ்சு இந்த பக்கம் திரும்பி பாருங்கள். அப்படி நடிகை பின்னாடி போனீங்கன்னா நீங்கள் மட்டும் ஜாக மாட்டீங்கன்னு ஆண்டுக்கிட்டு உங்களுக்கு வருங்கால தலைமுறையும் ரொம்ப கேவலப்பட்டு வாழ. அது கொத்தடிமையாக வாழ. இப்போ நீங்கள் அடிமையாக வாழ்கிறீங்க, அப்புறம் கொத்தடிமையாக வாழ. பார்த்து புரிஞ்சு நடந்துங்க. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். அனைவருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நல்ல எண்ணங்களை விதைப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும்.